உங்களோட 26வது வாரத்தில் 3வது ட்ரைமஸ்டரில் முதல் மாதத்தில் இருக்கீங்க. இந்த டைமில் உங்கள் குழந்தையோட வளர்ச்சி வேகமாக இருக்கும். இந்த வாரத்தில் குழந்தையோட நோய் எதிர்ப்பு மண்டலம் உருவாக ஆரம்பிக்கும். குழந்தையோட உணர்ச்சி உறுப்புகளும் குழந்தையோட கண்கள் காதுகளும் உருவாகியிருக்கும். இந்த வாரத்தில் குழந்தை வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய உங்களோட குரலோ இல்லை மற்றவங்க குரலையோ அடையாளம் காணுவாங்க. வெளியில் இருக்க எல்லா சத்தமே குழந்தைக்கு கேட்கும். ஒரு அமைதியான சூழலில் நீங்கள் இருக்கும்போது திடீர்னு சத்தம் வரும்போது குழந்தை அதுக்கேற்ற மணிக்கு ரியாக்ஷன் பண்ணுவாங்க. இந்த 26வது வாரத்தில் குழந்தையோட நுரையீரல் கடினமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். குழந்தை பிறந்ததுமே சுவாசிக்க கற்றுக்கிறதுக்கு இப்போயே தயாராகுது அவங்க நுரையீரல். இந்த டைமில் நுரையீரலில் சர்ஃபன்டன்ட்ன்றது உற்பத்தி செய்யப்படுது. இது ஒவ்வொரு சுவாசத்தின் போது குழந்தைக்கு நுரையீரல் நன்றாக விரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. குழந்தையோட கையை முகத்துக்கிட்ட கொண்டு போகும்போது அவங்க வாயில் கட்டவரில் வச்சு சக் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனில் பெரும்பாலும் குழந்தை கட்டவரில் உறிஞ்சுவதை காட்டுவாங்க உங்களுக்கு. அவங்களோட தலைமுடி தொடர்ந்து வளருது. அவங்க கண் இமைகளும் முளைக்க ஆரம்பிக்குது. குழந்தையோட கண்கள் இந்த வாரத்தில் மூடிப்பட்டிருந்தாலும் இன்னும் வர காலத்தில் கண் சிமிட்ட கற்றுக்குவாங்க. இனி வரும் காலத்தில் குழந்தையோட அசைவை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிக்கணும். வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு 26வது வாரத்தில் அவங்க 35 சென்டிமீட்டர் வரைக்கும் இருப்பாங்க. அவங்களோட வெயிட் 90 கிராம் வரைக்கும் இல்லைன்னா அதுக்கு மேலே கூட இருக்கலாம். குழந்தை முன்னாடி காட்டிலும் நல்ல ஹைட்டாக இருப்பாங்க. குழந்தையோட உருவமானது ஒரு பூசணிக்காய் அளவு இருக்கலாம். விரைவில் 2வது ட்ரைமஸ்டர் முடிஞ்சு அடுத்த ட்ரைமஸ்டருக்கு போகிறீங்க. உங்களோட கர்ப்பம் நிகழும்போது உங்கள் உடம்புலையும் மாற்றங்கள் ஏற்படும். இந்த வாரத்தில் உங்கள் கர்ப்பப்பை 2 அங்குலத்துக்கு மேலே வளர்ந்துருக்கும். உங்களோட விலா எலும்புக்கு கீழே ஒரு வலியை அனுபவிக்க நேரிடும் இந்த டைமில். ஏன்னா குழந்தை கர்ப்பப்பைக்குள்ளே உதைக்க தொடங்குறதுனாலையும் அவங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் உங்களுக்கு இது ஏற்படும். இந்த வாரத்தில் உங்களோட வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு முதுகு வலி கூட ஏற்படலாம். உங்களோட வயிறும் உங்களோட மார்பகங்களும் தொடர்ந்து